குட் மார்னிங் ஜூனியர். குட் மார்னிங் சீனியர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி காட்டுறேன், அதை பாருங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. King punished servant. மந்திரிகளே, படை தளபதிகளே, அனைவரும் வருக. வணக்கம் மன்னரே. எனக்கு ஒரு புகார் வந்திருக்கிறது. அந்த புகாரை குறித்து விசாரிக்கத்தான் உங்கள் அனைவரையும் வரவேற்றிருக்கிறேன். சொல்லுங்கள் அரசே. நமது காவலாளிகள் லஞ்சம் வாங்குவதாக புகார். படைத்தளபதியே, உங்கள் பதில் என்ன? அரசே, அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. எப்படி சொல்கிறாய்? நாங்கள் அடிக்கடி அவர்களை சோதனை செய்கிறோம். லஞ்சம் வாங்கும் வாய்ப்பு அவர்களுக்கு இல்லை. அரசே, சொல் தெனாலிராமா. இந்த புகாரில் உண்மை இருக்கும் போல் தெரிகிறது அரசே. எப்படி சொல்கிறாய்? காவலாளிகள் லஞ்சம் வாங்குவதாக நானும் அரசல் புரசலாக கேள்விப்பட்டேன். தெனாலிராமரே, தவறாக சொல்கிறீர்கள். எங்கள் துறையில் யாரும் லஞ்சம் வாங்குவதில்லை. படைத்தளபதியாரே, அரச ஊழியத்தில் லஞ்சம் வாங்கும் வாய்ப்பு இருக்கும். அதை கண்டுபிடித்து தொடர்ந்து தண்டனை கொடுப்பதன் மூலமாக அதை குறைக்க முடியும். தெனாலிராமரே, முடிந்தால் நிரூபித்து காட்டுங்கள். சரி, நிரூபித்து காட்டுகிறேன். அரசரின் உத்தரவு எங்களுக்கு தேவை. சரி தெனாலிராமா, உனது நாடகத்தை நடத்து. வணக்கம் காவலாளி அவர்களே. என்ன கிழவரே, இந்த நேரத்தில் எங்கே என்ன பண்ணுறீங்க? அரசரை பார்க்க வந்தேன். நீங்கள் போனோன்னு அரசர் உங்களை பார்த்துட்டு வாரா? இல்லைங்க, நான் ஒரு நல்ல கவிஞனுங்க. கவிஞண்ண, அரசர் உங்களை உடனே பார்த்துட்டு வாரா? அப்படி இல்லை காவலாளி, அரசர்கிட்ட என் கவிதையை கொடுத்தா நிறைய பரிசு தருவார், அதை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். இது மாதிரி நிறைய பேர் கிளம்பி வந்துடுறாங்கய்யா. போன வாரம் மட்டும் இந்த மாதிரி 100 பேர் கிளம்பி வந்தாங்க. எல்லாரையும் அரசர் பார்த்துருந்தா அவ்வளோதான். நீ கிளம்பி போயா. காவலாளிங்க, நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. நான் ஒரு பெரிய கவிஞன். என் கவிதை அரசருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இன்னும் பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. கையில் ஏதாவது பணம் கிணம் வச்சுருக்கியா? இப்போ கையில் பணம் இல்லைங்க, ஆனால் அரசரை பார்த்தோன்னா நிறைய கிடைக்கும். சரி, பொண்ணை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்குது. சரி, அரசர் என்ன கொடுக்குறாரோ அதில் பாதி எனக்கு கொடுத்துடணும். அரசர் என்ன தராரோ அதை முழுசாக உங்களுக்கே தந்துடுறேன். ஒரு குண்டு மணி கூட குறையக்கூடாது. குறையவே குறையாது, அத்தனையும் உங்களுக்கே கொடுத்துட்றேன். சரி, உள்ள போ. அரசே வணக்கம். யார் நீங்கள்? நான் வெளிநாட்டைச் சேர்ந்த கவிஞன் அரசே. அப்படியா? நீங்கள் வந்ததற்கான நோக்கம் என்ன? விஜயநகர பேரரசை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன். அதை உங்களிடம் கொடுக்க வந்தேன். எங்கே கொடுங்கள் பார்ப்போம். ஆஹா, அற்புதமான வரிகள், ஆழ்ந்த உள்ளர்த்தங்கள். உங்கள் கவிதை மிக மிக அற்புதமாக இருந்தது கவிஞரே. நன்றி. உங்களுக்கு என்ன வேண்டும்? அரசே, எனக்கு 100 கசையடி வேண்டும். கசையடியா? புலவரே, கசையடி என்றால் தெரியுமா? பிரம்பால் அடிப்பார்கள். உங்களுக்கு சம்மதமா? ஆமாம் அரசே, 100 கசையடி வேண்டும். இப்படி ஒரு அழகான கவிதைக்கு கசையடி தண்டனை கேட்ட முதல் நபர் நீங்கள்தான். ஆச்சரியமாக இருக்கிறது. காவலாளி, அந்த பிரம்பை கொண்டு வா. அரசே, ஒரு விண்ணப்பம். என்ன? இந்த கசையடி தண்டனையை அரண்மனை காவலாளிக்கு தர வேண்டும். இது என்ன விண்ணப்பம்? அவருக்கு ஏன் நான் தர வேண்டும்? அரசே, இந்த அரண்மனைக்கு உள்ளே வர நீங்கள் கொடுக்கும் பரிசில் 50% அவருக்கு தர வேண்டும் என்று லஞ்சமாக கேட்டார். நான் முழுமையாக அவருக்கே தந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தேன். ஆஹா, போட்டு கொடுத்துட்டாரே. லஞ்சம் கேட்டாயா?
அரசே மன்னியுங்கள் அரசே, தெரியாமல் செஞ்சு விட்டேன். புலவனே, உன்னிடம் அவன் லஞ்சம் கேட்டானா? ஆம் அரசே, நான் புலவன் இல்லை, நான் தெனாலிராமன். ஆ, நேற்றைய தினம் நமது படைத்தளபதியார் எவரும் லஞ்சம் வாங்குவதில்லை என்று கூறினார். அதை நிரூபிக்கவே இப்படி ஒரு நாடகத்தை நடத்தினேன். பரிசு வேண்டுமா என்று கேட்கும் பொழுது 100 சவுக்கடி கேட்டாய். அப்பொழுதே நான் சிந்தித்தேன், இது உன் வேலையாகத்தான் இருக்கும் என்று. படைத்தளபதி, என்ன சொல்கிறீர்கள்? மன்னிக்க வேண்டும் அரசே, தவறு செய்து விட்டேன். இனி இது போல் நடக்காது. காவலாளியே, தலைமை காவலாளிக்கு 100 சவுக்கடி கொடு. இது அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும். லஞ்சம் வாங்கும் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் தண்டனை கொடுத்தே தீர வேண்டும். ஆ